என்னோடது ஒரு ஹோம் க்ரோன் பிஸ்னஸ் தாங்க. என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் வந்து சின்னதாக பெருசாக அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுலேயும் எனக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக ஏதாவது க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு தாங்க யோசிப்பேன். ரொம்ப நாளாகவே இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிற பேக்ரவுண்டு வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஏதாவது அதுக்கும் க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம டிஐஒய் மெத்தட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். எனக்கு எப்போவுமே ரொம்ப மினிமல் டிசைன்ஸ் தாங்க பிடிக்கும். அதனால் வந்து இன்ஸ்பிரேஷன் பார்க்கும்போது பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ஜஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டில் பின்னாடி வந்து ஒரே ஒரு ஹேங்கிங் பிளான்ட் மட்டும் தொங்க விட்டுருந்தாங்க. அதுவே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி அது கூட வந்து எனக்கு அந்த பிராண்ட் நேமும் வேணும் அப்படிங்கிறனால அதுக்கு நிறைய யோசிச்சேங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. கடைசியாக தாங்க இந்த ஐடியா ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு, ஏன்னா என்னோட எல்லா லெட்டர்ஸுமே ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சு ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். சரி நம்ம அதுக்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிராண்டோட இதுவும் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் அப்படிங்கிறனால ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்துக்குமே பர்பிள் கலர் அடிச்சுட்டு அதில் வந்து விவ்யா அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேங்க. லைட்டாக வந்து கோணல் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் அந்த மணி பிளான்ட்டையும் வந்து அங்கே ஹேங் பண்ணி விட்டாச்சுங்க. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மான்ஸ்டார் லீவ்ஸ் வந்து ஒரு டைம் சவுகார்பேட் போகும்போது அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கடையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இவ்வளோ நாளாக அதை யூஸ் பண்ணாமே வச்சுட்டு இருந்தேன். இனிமேல் வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூட் பேஸ்கெட்டை ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ சும்மா டெம்பரரியாக ஒரு செட்டப் பண்ணுறேன். இதுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணணும். அதையும் அதுக்குள்ளே வச்சுட்டு அங்கங்கே செட் பண்ணி பார்த்துட்டு எந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ப்ளைனாக கீழே வைக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த உடன் இதுவும் வந்து எங்கிட்ட இருந்துச்சுங்க. அது மேலே தூக்கி வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸும் வந்து இன்றைக்கி டெஸ்பேச் பண்ணணும். கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி அவ்வளோ க்ளவுடியாக இருந்துச்சு. அந்த ரூம்குள்ளே வெளிச்சமே இல்லை. 2 லைட்டையும் போட்டுட்டு எப்படியோ ஒரு மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க. இவ்வளோ நல்லா ப்ளைனாக எடுத்ததுக்கு எனக்கு அந்த பேக்ரவுண்டோடு எடுக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த வேலைலாம் செய்கிறது பெருசு கிடையாதுங்க. அதுக்காக வந்து பின்னாடி எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கூட ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு போய் ரீச் பண்ணுறக்குள்ளே இருக்கிற வேலை தாங்க நமக்கு பெருசு. என்னதான் வீட்டில் வச்சு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஆனால் அதுக்கு பின்னாடி போடுற எஃபர்ட் நிறையா இருக்குங்க. ஃபைனல் ரிசல்ட் இப்படி தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.